வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விவசாயத்தில் நேரடி நெல் விதைப்பு பிரபலமாகிவிட்டது. நாற்றங்காலில் இருந்து நாற்றை எடுத்து நடவிடுவதால் காலதாமதம் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க புழுதிக்காலிலும் சேற்றிலும் நேரடியாக நெல் விதைக்கின்றனர். கையால் இழுத்து செல்லும் நேரடி நெல் விதைப்பு கருவியை பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற நபர்களே பயன்படுத்துகின்றனர். நேரடி நெல் விதைப்பு கருவியில் உள்ள பெட்டிகளில் விதைகளை இட்டு முன்னோக்கி நடந்து இழுத்து செல்ல வேண்டும். சாதாரணமான அமைப்பு கொண்ட இந்த கருவி குறித்தும் பயன்படுத்தும் முறை குறித்தும் விளக்குகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்கள். கடந்த சில வருடங்களாக போதிய மழையின்மை, விவசாயத்துக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை போன்ற சூழ்நிலைகளில் குறிப்பாக காவிரி பாசன பகுதிகளில் ஒரே நேரத்தில் நடவு செய்யப்படுவதால் வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு வயதான நாற்றுகளை நடவு செய்யும் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனால் வெகுவாக மகசூல் குறைய வாய்ப்பிருக்கிறது. இதனை போக்க நேரடி நெல் விதைப்பு மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பமாகும். இந்த நேரடி நெல் விதைப்பை இரு முறைகளில் செய்யலாம். சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவி கொண்டும் புழுதியில் நேரடி நெல் விதைக்கும் கருவி கொண்டும் செய்யலாம். இந்த சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவிகளாக பிலிப்பைன்ஸ் உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரும்பு தகடுகளால் ஆன நேரடி நெல் விதைக்கும் கருவிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் மேம்படுத்தப்பட்டு சேற்றில் நேரடி நெல் விதைப்புக்காக சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவி பயன்படுத்தப்பட்டது. இந்த சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவியானது ஒரு முறை இயக்கும்போது 8 வரிசையில் நெல் நடவு செய்யப்படுகிறது. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் நீளம் 1.6 மீட்டர் என்ற அளவிலும் 8 வரிசையில் நெல் விழுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் 4 உடுக்கை வடிவ அமைப்பான்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நேரடி நெல் விதைக்கும் கருவியை ஒரே சீராக இழுத்தல் மிக அவசியமாகும். அப்படி இழுத்தால்தான் செடிக்கு செடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை இடைவெளியும் சீராக அமைக்க முடியும். இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் உடுக்கை வடிவ குழாய்கள் உள்ளன. இதில் விதைகளை நிரப்பும் பொழுது மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த விதைகளை நிரப்பும் முன் இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் 3/4 பாகத்திற்கு மட்டுமே விதைகளை நிரப்ப வேண்டும். இவ்வாறு விதைகளை நிரப்பும்போது 3/4 பாகத்திற்கு விதைகளை நிரப்பும்போது மிக சீரிய முறையில் கையாள வேண்டும். இதில் விதைகள் கலப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிரப்பும் பொழுது வெவ்வேறு விதைகள் கலப்பதற்கு ஏதுவாக இருப்பதால் விதைகளை நிரப்புதல் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக கடைபிடிக்க வேண்டும்.
இவ்வாறு 3/4 பாகத்திற்கு நிரப்பப்பட்ட நேரடி நெல் விதைக்கும் கருவியை இருவர் உபயோகத்தோடு ஒரே சீராக மணிக்கு 2 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வயலில் இயக்கும்போது சீரான செடிக்கு செடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை இடைவெளியும் கையாளப்படுகிறது. இவ்வாறு நேரடி நெல் விதைக்கும் கருவி கொண்டு விதைப்பதால் ஒரு நாளைக்கு இருவர் மட்டுமே கொண்டு 2.5 ஹெக்டேர் நிலங்களை விதைப்பு செய்யலாம். இந்த நேரடி நெல் விதைப்பை மேற்கொள்வதன் மூலம் இந்த நேரடி நெல் விதைப்பும் நடவு பயிரை போலவே மிக சிறப்பாக வரிசைக்கு வரிசை என்ற இடைவெளியில் விதைக்கப்பட்டு மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்னும் சில உதாரணங்களாக எங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த நேரடி நெல் விதைப்பு நடவு பயிரை காட்டிலும் அதிக மகசூல் கொடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியின் விலை 5000 ரூபாய் மட்டுமே. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரம் பெற முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்களை 0425247209 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.